மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் பேரியக்கம் எழுச்சி மிகவும் உணர்ச்சிபூர்வமாகவும் இருப்பதற்கு துணையாக இருக்க அன்பு நெஞ்சங்கள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடுடைய நோக்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பாஜக அரசு எப்படி ஏற்கனவே இடி எல்லாம் வச்சு எப்படி இந்த ரைட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், அதே போல எலெக்ஷன் கமிஷனை நம் கையில் வைத்துக்கொண்டு நமக்கு சார்பான நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய தலைவரை தேர்ந்தெடுக்க விடாமல் தடுக்கும் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு நேரம் வரும். அதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அது முன்னாடி என்னன்னா, இந்த ஓட்டு திருட்டை நம்ம எல்லாரும் தெளிவாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல சொல்லும் போது எலெக்ஷன் கமிஷன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாரபூர்வமாக நம்ம தலைவர் காட்டியவுடன் அவங்களுக்கு பதில் இல்லை. சோ இந்த இதை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பூத் கமிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாக்காளர் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக வைத்திருந்தால் இந்த திருட்டை நாம் எப்பொழுதும் ஒழிக்க முடியும். கண்டிப்பாக மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அதில் நம் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குவோம் என்று இந்த மேடையில் நாம் எல்லாரும் உறுதிபெற எடுத்துக்கொண்டு, மறந்தே தந்தை எப்போதும் சொல்லி கொண்டு இருப்பது போல் காங்கிரஸில் இருப்பதே பெருமை, அதை வளர்ப்பதே கடமை என்று சொல்லி வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.